ॐ सुग्रीवमित्रं परमं पवित्रं सीताकलत्रं नवमेघगात्रं कारुण्यपात्रं शतपत्रनेत्रं श्रीरामचन्द्रं सततं नमामि। लीलाशरीरं रणरङ्गधीरं विश्वैकसारं रघुवंशहारं गम्भीरनादं जितसर्ववादं श्रीरामचन्द्रं सततं नमामि। त्यक्त्वा सुदुस्त्यज सुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगादरण्यं मायामृगं दयितयेप्सितमन्वदावद् वन्दे महापुरुषते चरणारविन्दम्। सकृत्येव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददामि एतद्व्रतं मम। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाग्बडुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஓசை பெற்றுயர் பார்க்கடலுற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றிய காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. மூன்று உருவென குணம் உம்மை யாமுதல் தோன்று உருவெவையும் அம்முதலை சொல்லுதற்கு ஏன்றுருவமைந்தவும் இடையில் நின்றவும் சான்றுணர்வினுக்கு உவந்ததாயினான். இப்படி கடவுளை வாழ்த்தி கம்பர் காசில் கொற்றத்து ராமன் கதையை சொல்ல வந்திருக்கார். காசு இல் கொற்றத்து ராமன், துளி கூட குற்றம் சொல்ல முடியாத வெற்றிகளை கொண்ட ஸ்ரீராமனுடைய கதை. இந்த ஸ்ரீராமன் யாரு? சாதாரண மனிதரா இல்லை அவதார புருஷரா? அம்பர் விடாம எல்லா இடத்துலையும் எப்படியும் சங்கு சக்கரங்களை தரையில போட்டுட்டு அவர் என்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் அப்படின்னு சொல்லியிருக்கார். உம்பரொடு இம்பர் காரும் உலகம் ஓர் ஏழு ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரொடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனங்கர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். தேவாதி தேவர்களும் பலவிதமான ஜீவராசிகளும் எல்லாரும் இந்த 14 லோகத்துல உள்ள அத்தனை பேரும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி ஏவல் செய்யக்கூடிய இறைவன் தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்கும் சாதுக்களையும் பூமியையும் காக்கிறதுக்கும் தம்பியும் தானுமாக வைகுண்டத்துல படுத்திருந்த சேஷ பரியங்கத்தை விட்டு நீங்கி அயோத்தியில வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கார். கம்பர் நிறைய சொல்லுவார், ஆனா மூல கதையில ராமர் தான் சுவாமின்னு இருக்கா. ஆதிகாவியமான வால்மீகி ராமாயணத்துல ஸ்ரீராமரை அவர் தான் ஸ்ரீமன் நாராயணன்னு யாராவது சொல்றாளா? ஏன்னா அது ரிஷி வாக்கு, அது பொய்த்து போகாதுன்னு பிரம்மாவே சொல்லியிருக்கார். அந்த வால்மீகி ராமாயணத்துல ஸ்ரீராமரை பரமாத்மான்னு சொல்லியிருக்காளா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் சில இடங்கள்ல வந்து நீங்க தான் பரமாத்மான்னு சுவாமி கிட்டேயே சொல்றா. அம்மா கிட்ட வரம் வாங்கறதே ராவணன் எல்லா விதமான பீயிங்ஸையும் சொல்லி அவா கிட்டேந்தெல்லாம் எனக்கு அழிவு வரக்கூடாது, இவா என்னை ஜெயிக்க கூடாதுன்னெலாம் வரம் வாங்கினவன் மனுஷாலையும் குரங்கையும் விட்டுட்டான்னு சொல்லுவா. அப்படி அவன் நம்மளுக்கு இவா த்ரெட்டு கிடையாதுன்னு நினைச்சு விட்ட மனுஷர்களாலையும் குரங்காலையும் தான் அவனுக்கு அழிவு வந்தது. இதுக்காக மனுஷாவதாரம் எடுத்த சுவாமி அந்த உருவத்துக்கு அந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய டிராபேக்ஸோட இருக்கா மாதிரியே தான் காமிச்சுட்டு நடந்துருக்கார். அப்படியும் பல இடங்கள்ல நிறைய பேர் வந்து நீங்க தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்ட முடிவுல இதி புருவாணாம் காக்குத்சம் பிரம்மா பிரம்மவிதாம்பர அப்ரவீத் ஸ்ருணுமே வாக்கியம் சத்யம் சத்ய பராக்கிரமம் பவான் நாராயணோ தேவ ஸ்ரீமான் சக்ராயுத பிரபு ஏக ஸ்ருங்கோ வராஹஸ்துவம் பூத பவ்ய சபத்னஜித். பிரம்மா ஸ்ரீராமர் கிட்ட வந்து சொல்றார், நீங்க தான் ஸ்ரீமன் நாராயணன், சக்கராயுதத்தை தரித்த பிரபு, நீங்களே தான் வராகமூர்த்தி, நீங்களே தான் ஷார்ங்கம்ங்கிற வில்லு தரிச்ச சுவாமி, ஷார்ங்க தன்வா ரிஷிகேஷ புருஷோத்தம அஜித கட்கதிருக் விஷ்ணு கிருஷ்ணச்சைவ மகாபல, நீங்களே தான் பிரம்மாவா இருந்து படைக்கிறேள், நீங்களே தான் இந்திரனா இருந்து உலகங்களை ரட்சிக்கிறேள். இப்படி பல விதமா ஸ்துதி பண்ணிட்டே போறார். அப்போ முதல் ஆதி காவியமான வால்மீகி ராமாயணத்துலயும் சரி கம்ப ராமாயணத்துலயும் சரி
அவர் பரமாத்மா அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேகம் இல்லாமல் அந்த காவியத்தை எழுதினவாளே எழுதி வச்சிருக்கா. தசாவதாரம்னு சொல்லப்படுற 10 அவதாரங்களை தவிரவும் இன்னும் பல கோடி விதமான அவதாரங்கள் சுவாமி எப்பவுமே எடுத்துட்டே இருக்கா. பாகவதத்தில் வர கபிலர், பாகவதத்தையே எழுதின கிருஷ்ணத்வைபாயனரான வியாசர், இப்படி அந்த லிஸ்ட் நீண்டுண்டே போறது. நான் எந்த ஒரு அவதாரத்தையுமே ஏன் இந்த அவதாரத்தில் இவர் இப்படி பண்ணினார்னு யாரும் கேட்கறதே இல்லை. ஏன்னா அவர் சுவாமின்னு ஒத்துணுடுறார். சுவாமின்னு சொல்லாட்டாலும் ஒரு அவதார புருஷர்னாவது நினைக்கிறான். ஹிந்துன்னு சொல்லிக்கிற நம்மளை தவிர சுவாமியை நம்புற எத்தனையோ விதமான மதங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. அவளாவது சுவாமியை கேள்வி கேட்கிறாளா அப்படின்னு பார்த்தா காட் ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வேஸ் அப்படின்னு சொல்லி நிறுத்தி விடுறா. ஹிந்துயிசம்னு சொல்லப்படுற இந்த தர்மத்தில் மாத்திரம்தான் நாஸ்திகர்களை கூட கடவுளை அடையிற ஒரு வழியா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உண்மையான நாஸ்திகன் கடவுள் இருக்காரான்னு தேடி கடைசியில் கடவுளையே அடைஞ்சிடுவான். இப்போ முழுக்க கடவுளே இல்லை அப்படின்னு தேடி பார்த்துட்டு சொல்ற ஒருத்தனாலையும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் இந்த கதையை ஒத்துக்கவே இல்லை. முழு பக்த சிகாமணியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவளுக்கு எந்த கொஸ்டினுமே இல்லை. சுவாமி இருந்தா போறோம், தியாகையர் மாதிரி. பிரச்சனை எங்க வருதுன்னா அரைகுறையான கடவுளை பத்தின அவேர்னஸ், அரைகுறையா இந்த இதிகாசங்கள்ல என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கறத பத்தின நாலேஜ். அப்படி இருக்கிறவா மேலோட்டமா கதையை முழுசா ஆழ்ந்து தெரிஞ்சுக்காம மேலோட்டமா கேட்டுட்டு 4 பட்டிமன்றத்தில் என்ன சொல்றாங்கிறத கேட்டு ரிப்பீட் பண்றாளே ஒழிய முயற்சி எடுத்து அதை தெரிஞ்சுக்க விரும்புறது இல்லை. கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி வேற எந்த அவதார பத்தியும் பெரிய கேள்விகள் இல்லை. ஸ்ரீராமாவதாரத்தை பத்தி மட்டும்தான் எல்லாருக்கும் கேள்விகள் இருக்கு. 5 கிரகன் உச்சமா இருந்த நேரத்துல பிறந்தார் ஸ்ரீராமர்னு சொல்றா. அந்த ஜாதக விசேஷமா என்னன்னு தெரியல. இன்னி வரைக்கும் அவரோட கேரக்டர் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கா. முழுசா முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஒத்துண்ட கம்பருக்கோ இல்லை வால்மீகிக்கோ இதில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அரைகுறை பண்டிதர்களான நம்மளுக்கு இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸ்ரீராமர் தன்னை சுவாமியாக ப்ரூவ் பண்ணணும், அப்புறமா நான் பக்தியோடு இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணுறது. வாலி வதை மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நிறைய கொட்டி அளந்தாச்சு எல்லா பட்டிமன்றத்துலையும். இனிமே அதில் சொல்லக்கூடிய புது விஷயங்கள் இல்லை. பரமாத்மான்னு சொல்லப்படுற ஒரு சுவாமியை என்னால் காப்பாற்ற முடியாது. சுவாமி தானே நம்மளை காப்பாற்றணும். நம்ம போய் சுவாமியை காப்பாற்ற முடியுமா? அப்படி சுவாமிக்காக வக்காலத்து வாங்கணும்னு நினைக்கிறதே ஒரு அபச்சாரமான விஷயம். அவரால் தன்னையும் பார்த்துக்க முடியும், நம்மளையும் சேர்த்து பார்த்துக்க முடியும். சரி, அப்போ இந்த ரெக்கார்டிங் எதுக்கு அப்படின்னு கேட்டால், எந்தவித முயற்சியும் எடுக்காமல் அம்பர் என்ன சொல்லியிருக்கார், வால்மீகி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாமையே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறது ஸ்ரீராமர் செஞ்சது தப்பு, அது சரியில்லையே. அதனால் நம்ம மனசுக்கு நெருடல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு பதில் அந்த காவியங்கள்லேயே இருக்குது. அதில் எனக்கு என்னுடைய அறிவுக்கு புரிஞ்ச 1-2 பாயிண்ட்ஸை சுட்டி காட்டுறது தான் இதோடைய முயற்சி. இப்படி சொன்ன உடனேயே இதில் இருக்கிற ட்ராபேக் நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அது என்னன்னு கேட்டால், என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்ச மாதிரி என்னுடைய குறுகிய ஞானத்தையும் மிக குறைந்த படிப்பறிவையும் வச்சுட்டு தான் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும், பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் அப்படின்னு எல்லாம் திருவள்ளுவர் கண்ணா பின்னான்னு திட்டி இருந்தும் இதை தைரியமாக வந்து சொல்கிறதுக்கு வந்திருக்கேனே. அதனால் உங்ககிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். படித்து தெரிஞ்சுட்டா மற்றும் போராது இந்த பாடல்களை, அதுக்கே ஒரு ஆயுசு வேணும். அதுக்கும் மேலே தர்மத்தை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், ஒருத்தர் செய்கிறது தப்புன்னு சொன்னால் இல்லை சரின்னு தான் சொன்னால் கூட அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் நம்மளுக்கு. செஞ்சது இன்னத்தினால தப்பு, இன்னத்தினால சரின்னு சொல்கிறதுக்குரிய தர்மத்தை பற்றின பேசிக் நாலேஜ் வேணும். இது ஒரு பெரிய கேட்ச். ஏன்னா யாருக்குமே தர்மத்தை பற்றி தீர்மானமாக தெரியாது. தர்மம் என்ன அப்படிங்கிறது எல்லா காலத்துலேயும் நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லா இடத்துலையும் மாறிண்டே இருக்கக்கூடியது. இன்னொருத்தனை குத்தினா அதர்மம், அதே ஒரு டாக்டர் ஊசியால் குத்தினா தர்மம்னு சொல்கிறோம். ஊசியால் மாத்திரமா குத்துறார், கத்தி எடுத்து அறுக்கிறார், திருப்பி வச்சு தைக்கிறார். அப்படின்னா குத்துறதுலையோ வெட்டுறதுலையோ அந்த ஆக்ஷனில் தர்மம்ங்கிறது இல்லை. பின்னாடி இருக்கிற இன்டென்ஷனில் தான் நம்ம தர்மத்தையும் அதர்மத்தையும் பார்க்குறோம். அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப குறுகின நாலேஜாக தான் இருக்குது. அறம்ங்கிறது இறைவனோட இன்னொரு பேர். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தர்மோ தர்ம விதுத்தம அப்படின்னு சுவாமி பேரே தர்மம். சுவாமியை இன்னைக்காவது நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? சுவாமியை விட்டுடலாம், நம்மளை சுற்றி இருக்கிற இந்த மாயா பிரபஞ்சத்தில் எத்தனையோ விஷயங்கள் சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறா. இது டார்க் மேட்டருங்கிறா, டார்க் எனர்ஜிங்கிறா, காட் பார்ட்டிக்கிள்ங்கிறா. அது எதுவுமே இன்னது அப்படின்னு தீர்மானமாக அவளாலையும் சொல்ல முடியல. அதையாவது கண்ணால் பார்க்க முடியலைன்னு சொல்லலாம். நாம் இருக்கக்கூடிய இந்த நில உலகம் 3/4 மேலே நீரால் சூழப்பட்டது. அந்த கடலையும் ஜீவராசிகளையும் முழுசாக நம்ம தெரிஞ்சுட்டோமா? இதுலேயே 94% மேலே நம்மளுக்கு தெரியாததாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா.
இப்படி நம்மளுடைய நாலெட்ஜுங்கிறத நம்பி நம்ம இதுக்குள்ளே இறங்கினோம்னா இதையெல்லாம் படைத்தும் காத்தும் அழித்தும் திரியும் சுவாமியை பற்றி நம்மளால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா தர்மத்தையும் தாண்டி ஞானத்தையும் தாண்டி உள்ளே போனாதான் நம்ம சுவாமியை அடைய முடியும்னு கம்பரே சொல்கிறார். தர்மமும் ஞானமும் தவமும் வேலியாய் மறுவரும் பெருமையும் பொறையும் வாயிலாய் கருணையாம் கோயிலுள் இருந்த கண்ணனை அருள்நெறி எய்திச் சென்று அடிவணங்கினான். அறம் ஞானம் இப்படிப்பட்ட வேலிகளையெல்லாம் போட்டு சுற்றி வர வச்சுட்டு இருக்காராம் சுவாமி. அதை தாண்டி போனாதான் நம்ம அருள் நெறிக்குள்ளே போனாதான் சுவாமியை காண முடியும். பல இடங்களில் தர்மமூர்த்தி அறத்தின் வடிவினன்லாம் ஸ்ரீராமரை கம்பர் புகழறர். ஒரு பயங்கர அரக்கி எல்லாரையும் அநியாயமாக கொன்னுருக்கா. முன்னுலகு அழித்து முறை நின்ற உயிரெல்லாம் தன் உணவு எனக்கருது தன்மையினள் மைந்த என் இனி உணர்த்துவது இனி சிறிது நாளில் மண் உயிர் அனைத்தையும் வயிற்றின் இடும். பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தான் வயிற்றுல போட்டுப்போ அப்படின்னு சொல்லப்பட்ட மோப்ப சக்தியால் மோந்து பார்த்தே ஆளையெல்லாம் இழுத்து தின்கிற ஆடகைங்கிற கொடூரமான அரக்கி வரா. கொஞ்ச நாளி பேசாமல் இருந்தா ஸ்ரீராமர் எடுத்து முழுங்கிருப்போம். விஸ்வாமித்திரர் இவளை வதம் பண்ணணும்னு சொல்றார். அண்ணல் முனிவர்க்கு அது கருத்தெனினும் ஆவி உண் என வடிக்கணை தொடுத்திலன் உயிர்க்கே துண் எனும் வினைத்தொழில் தொடங்கி உளன் எனினும் பெண் என மனத்திடை பெருந்தகை நினைத்தான். இவ பொண்ணாச்சே, இவளை எப்படி நான் கொல்லுவேன்னு பேசாமையே நின்னார். பெண்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குற குரு, முதல் குரு வசிஷ்டரா இருந்தாலும் இப்போ குருவா இருக்கிறவர் விஸ்வாமித்திரர். அவர் சொல்றார், ஆரி நின்றது அரணன்று அரக்கியை கோரி என்று எதிர் அந்தணன் கூறினான். இப்போ இந்த இடத்துல இந்த அரக்கியை நீ கொல்லு, நீ பேசாம நிக்கிறது அறம் இல்லை அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். எந்த மாதிரியான பெண்களையும் கொல்லக்கூடாது, ஸ்திரீஹத்தி தோஷம் வரும்னு அறத்துல சொல்லி இருக்கே. அப்போ ஸ்ரீராமர் தாடகையை கொன்னது சரியா தப்பா? ரொம்ப உட்காந்து யோஜனை பண்ணி ஹிரண்யகசிபு பலவிதமான வரங்கள் வாங்கினான். இதனால சாவு வரக்கூடாது, அதனால சாவு வரக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, கார்த்தால சாவு வரக்கூடாது, சாயங்காலம் வரக்கூடாது, விலங்கினால வரக்கூடாது, மனுஷனால வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியில வரக்கூடாது, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு உருவம் எடுத்துன்னு அந்த நரசிம்மம் வந்து உன்னை கொன்னுடுத்தே. இதெல்லாம் ஆட்டத்துல கிடையாது, இந்த மாதிரி ஒரு உருவம் சிருஷ்டிலேயே கிடையாது, எப்படி சுவாமி இந்த மாதிரி உருவத்துல வரலாம் நம்ம கேட்டோமா? அப்படி வந்தாரே ஒழிய அவன் கூப்பிட்டான், ஹிரண்யகசிபு கூப்பிட்டான். ஆரடா சிரித்தாய் சொன்ன அறிகொலோ போரடா பொருதியாயின் புறப்படு புறப்படு அப்படின்னு கூப்பிட்டான். இப்போ தூணை உடச்சின்னு வந்தாளே சுவாமி, அவன் கையில் ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருந்தானே சண்டைக்கு வந்திருக்கான். இவர் ஆயுதம் வச்சுன்னு சண்டை போட்டாரா? சர்வ பிரகரணாயுதராக இருக்கிற சுவாமி நகத்தாலேயே கிழிச்சு போட்டார் அவனை. போர் விதிகளில் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு சமமாக ஆயுதம் வச்சிருக்கிற ஆளோட தான் சண்டை போடணும். நாம் ஒரு வாகனத்தில் ஏறி சண்டை போடுறோன்னா அதே மாதிரி அவனுக்கும் வாகனம் இருந்தால் தான் சண்டை போடலாம். சாயங்காலம் ஆனால் போரை நிறுத்தணும், சங்கு ஊதி நிறுத்திடுவா. மகாபாரதத்துலலாம் பார்த்தா தெரியும். இரண்யகசிபுவை வதம் பண்ணும்போது என்ன ரூலை சுவாமி ஃபாலோ பண்ணார்? தர்மம்ங்கிற ஒரே ஒரு ரூலை தான் ஃபாலோ பண்ணார். சுப்பிரமணிய சுவாமி சண்டைக்கு வரும்போது சூரபத்மன் பலவிதமான மாயங்களை உபயோகப்படுத்தி சண்டை போட்டான். ஒரு மாந்தோப்புக்கு நடுவில் போய் காய்ச்சி நிக்கிற மாமரமா மாறி நின்னான். அதை ரெண்டா பொளந்து வீழ்த்தலியா சுப்பிரமணிய சுவாமி? உடனே காய்ச்சி நிக்கிற மரத்தை வெட்டி இருக்க கூடாது, சுப்பிரமணிய சுவாமி பண்ணினது தப்பு, மரத்தை வெட்டியே இருக்கக்கூடாது, அரக்கனை விட்டுருக்கணும்னு சொல்லலாமா? நம்ம எங்கும் நிறைந்துள்ள நிர்குணமா இருக்கிற பரபிரம்மம் பலவித கல்யாண குணங்களுடைய சகுண பரம்பொருள் வஸ்துவா பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படியெல்லாம் உருவம் எடுத்து வர்றார். அப்படி வரும்போது தனக்குத்தானே பலவிதமான ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறார். அவர் கொடுக்கிற வரங்களுக்கு அவரே கட்டுப்பட்டு ஆக வேண்டி இருக்கு. இந்த வாலிங்கிறவன் தன்னை எதிர்த்து யார் போரிட்டாலும் அவளுடைய பாதி பலம் எனக்கு வந்து விடணும் அப்படின்னு வரம் வாங்கியிருக்கான். அப்போ மகாவிஷ்ணுவாவே வந்து நேரில் சண்டை போட்டாலும் அவருடைய பாதி பலத்தை அவன் வாங்கிட்டு போயிடுவான். இந்த வரத்துடைய துணையை வச்சுட்டு அவன் பண்ணியிருக்கிற தப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சாகர நேரத்தில் கூட நான் என்ன கேட்டிருந்தா நான் ஜெயிச்சு கொடுத்துருப்பேனே, மைத்திலேயே கொண்டு வந்து உன் கையில் கொடுத்துருப்பேனேன்னு சொல்கிறான். அவனை ரீசன் பண்ணியும் அவனை சரியாக்கவும் முடியாது. அவன் பண்ணின தப்பு என்னென்ன, சுவாமிக்கு எதனால் அவன் மேலே கோபம், எதனால் அவனை நிகிரகம் பண்ணணும்னு நினச்சாருங்கிறத நான் மேலே படித்து காமிக்கிறேன். ஆனால் எல்லாரோடைய ப்ராப்ளம் என்னென்னா அவர் மறைஞ்சிருந்து அம்பெய்து கொன்னார். இந்த இன்சிடெண்ட்டை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஆதி காவியமான வால்மீகி ராமாயணத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். வால்மீகி உள்ளது உள்ளபடி அப்படியே எழுதியிருக்கார். அவருக்கு வேணும்னா இதை மறைச்சு கிரைச்சு சால்ஜாப்பு சொல்லி எது வேணால் பண்ணியிருக்கலாம். அதாவது இதை தப்புன்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அதை ஒரு காவியமாக பார்த்தா கூட ஒரு கதாபாத்திரம்
தப்பு செய்யறது, அதை இந்த மாதிரி ஒரு கதாநாயகன் அடிச்சு வீழ்த்துறான். விழுந்த கதாபாத்திரம் பலவிதமான கேள்விகள் கேட்கிறது, அதுக்கு நம்ம நாயகன் பதில் சொல்றான். இப்படி எழுதியிருக்கார். அவன் கேட்ட கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்லிட்டதா தான் அவர் நினைச்சுட்டு இருக்கார். ஆனா அதுக்கப்புறம் ராமாயணம் எழுதின பல பேர் பல விதமா இந்த இன்சிடென்ட்டை இன்டர்பிரட் பண்ணி அவளுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி பல விதமா எழுதியிருக்கா. அரக்கண்ணனும் தர்மமூர்த்தினும் சொன்ன கம்பருமே கடைசியில ராமர் தலை குனிஞ்சு நின்ன மாதிரியான ஒரு காட்சியை எழுதிட்டார். இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பட்டிமன்றத்துக்கெல்லாம் ஃபீடு பண்றது. இப்படி தலை குனிஞ்சு நின்னதா வால்மீகி ராமாயணத்துல எழுதல. வால்மீகி சொன்ன பல விஷயங்களை தனக்கேற்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி நிறைய கம்பர் எழுதியிருக்கார். அதில் இதுவும் ஒன்று. இதே கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணார்? சோகவன சோலைகளை எல்லாம் அழிச்சார். தோட்டொடும் துதைந்த தெய்வ மரம் தொறும் தொடுத்த புல்தம் கூட்டொடும் துறக்கம் புக்க குன்று என குவவு திண்டோள் சேட்டு அகன் பரிதி மார்பன் சீரியும் தீண்டல் தன்னால் மீட்டு அவன் கருணை செய்தால் பெரும்பதம் விளம்பலாமோ. இந்த அசோகவன சோலையில் இருந்த தெய்வ மரம் தொறும் தெய்வத்தன்மை வாய்ந்த ஒவ்வொரு மரத்திலையும் அந்த இலைகளுக்கு நடுவில் கூடு அமைச்சு குழந்தை குட்டியோடு இருந்த பறவைகள்லாம் நேராக சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடுதுன்னு சொல்கிறார். இப்படி குஞ்சு குழந்தைகளோட இருக்கிற பறவைகள்லாமும் செத்து போயிடுதே, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கம்பர் சொல்கிறார், சீரியும் தீண்டல் தன்னால் மீட்டு அவன் கருணை செய்தான்னு சொல்கிறார். இறைவனுடைய வடிவம், தர்மத்தின் தனிமை தீர்க்கிற அந்த ஸ்ரீராமராலேயே இது பரம்பொருள் தத்துவத்தோட உருவம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆஞ்சநேயமூர்த்தி கோபப்பட்டு வீசினாலும் அந்த நிமிஷத்திலேயே அந்த உயிர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுத்து, அவன் மட்டும் இன்னும் அருள் சுரந்தா எவ்வளவு நற்கதி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றார். அரண்னு சொல்லப்படுற குரக்கு சீயமான அண்ணல் அனுமன் இப்படி செய்யலாமான்னு ஏன் யாருமே கேட்கல? வாலி வதையிலேயே கம்பர் நடுல இந்த இங்கிலீஷ்ல ஈஸ்டர் எக்குன்னு சொல்றா தெரியுமா, அந்த மாதிரி நிறைய சொருகி வச்சிருக்காரு. ஒரு மதம் பிடிச்ச யானை இருக்கு, ஓடி வருது, பல பேரை ஹதாஹதம் பண்றது, பிடிச்சே ஆகணும். நான் நேரில் போய் பிடிக்க முடியாது, தூக்கி அடிச்சுடும். தூக்கி அடிக்கக்கூடிய சக்தி இருக்குங்கிறதுக்காகவே அது செய்யறதெல்லாம் கரெக்ட் ஆயிடாது. ஹீனமான ஜீவராசிகளை ரட்சணம் பண்றதுக்கும் அந்த மதம் பிடிச்ச யானையை அடக்கிறதுக்கும் ஒரு வேடன் என்ன செய்யலாம்? என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு குழி வெட்டி, பெரிய குழி வெட்டி அதுக்கு மேலே இலை தழையெல்லாம் போட்டு எதிர்க்க பெண் யானையை நிற்க வச்சு மதம் பிடிச்ச யானையை சாமர்த்தியமா ஏமாத்தி அதை அந்த குழிக்குள்ளே தள்ளுவா. நேரில் போய் வீரமாக ஏன் சண்டை போட்டு பிடிக்கல, இது ஆட்டத்துக்கு சேர்த்துக்க முடியாது, முதலேந்து பண்ணுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டா. இந்த மதம் பிடிச்ச யானையோட ஓமையை நான் சொல்லலை, கம்பர் சொல்கிறார். வெள்கிடும் மகுடம் சாய்க்கும் வெடிப்பட சிரிக்கும் மீட்டும் உள்கிடும் இதுவும் தான் ஒரு ஓங்கு அறமோ என்று உண்ணும் மூழ்கிடும் குழியில் புக்க மூரி வெங்களினல் யானை தோள்கொடும் கிடந்தது என்ன துயர் உழந்து அழிந்து சோர்வான். என்ன இப்படி சாச்சிட்டாலே இது தர்மமா அப்படின்னு சொல்லிண்டே முழுகி போகக்கூடிய பெரிய படுகுழியில விழுந்து அகப்பட்டுண்ட வலிய மதங்கொண்ட யானை மாதிரி மனம் வெதும்பி தளர்வுற்று கிடந்தானா வாலி சுக்ரீவன் கதை நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஒத்துமையா ஆட்சி பண்ணிட்டு இருந்த அண்ணா தம்பிகளான வாலி சுக்ரீவனுடைய நாட்டுக்குள்ள மாயாவி ஒரு நாள் வந்து இவாளை சண்டைக்கு இழுத்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாத சுக்ரீவன் நின்றுட வாலியும் மாயாவியும் சண்டை போட்டுட்டே ஒரு குகைக்குள்ளே போயிடுறா. இந்த குகைக்குள்ளேருந்து பயங்கரமான ராட்சசனுடைய சத்தமெல்லாம் கேட்கறது, ரத்தமெல்லாம் வருது. இதை பார்த்த உடனே வாலி அழிஞ்சுட்டான் போல இருக்கு. மாயாவி திருப்பி வெளியில் வந்து நம்மளையும் நம்ம நாட்டு மக்களையும் அழிச்சிடுவானின்ற பயத்தில் சுக்ரீவன் அந்த குகையை ஒரு பெரிய பாறாங்கல்லால் மூடிட்டு திரும்பி வந்து விடுறான். ஐயோ அண்ணா போயிட்டானேங்கிற மகா பெரிய துக்கத்தோட வந்தவனை அவனை உட்காத்தி வச்சு ராஜா ஆக்கிடுறான். சுக்ரீவன் தெரிஞ்சு பண்ணல. இப்படி தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டான்னு வாலிக்கு தெரிஞ்சிருக்கணும். மண்ணு தெரியாம வந்த கோவத்துல அறிவை இழந்து சுக்ரீவனை இழுத்து பிடிச்சு நன்னா தோச்சு நாட்டை விட்டே துரத்தி அவன் ராஜாவா உட்காந்து விடுறான். இதுல வாலி செஞ்சது சரியா தப்பா? இங்கிலீஷ்ல பிக் சம்வன் யுவர் ஓன் சைஸ்ன்னு சொல்லுவா. சுக்ரீவன் பாக்குறதுக்கு வாலி மாதிரி இருந்தாலும் சண்டைன்னு வந்தா வாலி முன்னாடி நிக்கிறவாளோட பாதி பலம் வாலிக்கு போயிடும். எடுத்த உடனேயே எதிராளிக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். அப்படி பலத்திலையும் அவனுக்கு சமம் இல்லாத, அவனுக்கு கூட பிறந்த தம்பியான மனசறிஞ்சு தப்பு செய்யாத சுக்ரீவனை அடிச்சு துரத்தினான். இந்த நாட்டை விட்டு மாத்திரம் அடிச்சு துரத்திருந்தா பரவாயில்ல, சுக்ரீவன் ஏன் ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போய் இருந்தான் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தா வாலியோட குணம் நம்மளுக்கு புரியும். சுக்ரீவன் ராமர் கிட்ட சொல்றான், முரணொடை தடக்கை ஓச்சி முன்னவன் பின் வந்தேனை இருள்நிலை புறத்தின் காரும் உலகு எங்கும் தொடர இக்குன்று அரண் உடைத்தாகி உயிந்தேன் ஆர் உயிர் துறக்கலாற்றேன் சரணுனை புகுந்த
வந்தேன், என்னை தாங்குதல் தர்மம் என்றான். ரொம்ப என்னை விட ஜாஸ்தி வலிமை மிக்க தன்னுடைய பெரிய கையை தூக்கி என்னை விடாம அடிச்சு துரத்தி, அவனுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற இடத்துலேருந்து துரத்தினா கூட பரவாயில்ல, எங்க போனாலும் துரத்தி அடிச்சிருக்கான். அப்படி பல இடங்களுக்கு போய் போய் அடி வாங்கி போகிறதுக்கு இடம் இல்லாம ஒரு தம்பி ஆக்கி, இந்த ஒரு இடத்துக்கு போனா மட்டும்தான் நம்ம உயிர் பழைக்க முடியும்னு அவன் ரிஷ்யமுக பர்வதத்துக்கு வந்திருக்கான். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்தாய்னா உன் தலை வெடிச்சு சதறிடும் மதங்க முனிவர் சபிச்சிருக்கார் வாலிய. நீ என்னத்தினால செஞ்ச, ஏன் இப்படி ஆச்சு, எந்த கேள்வியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது மட்டும் செய்யல, அதை விட மிகப்பெரிய ஒரு காரியம் பண்ணான் வாலி. சுக்ரீவனுடைய பொண்டாட்டிய அவன்கிட்டேருந்து பிடுங்கி தான் வச்சுட்டான். இதை உடனடியாக சுக்ரீவன் முதல்லயே சொல்லிடலை. நான் துரத்தி அடித்தான், என்னை வாழ இடம் கொடுக்காம பண்ணினதுனால வேற வழி இல்லாமல் இந்த மலை குகையில் ஒளிஞ்சின்னு இருக்கேன்னு முதல்ல சொல்கிறான். உங்கள் உதவியால் தான் நான் தப்பி பிழைக்கணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கே இறக்கப்பட்டு ஸ்ரீராமர் என்ற அக்குரக்கு வேந்தை இராமனும் இறங்கி நோக்கி, உந்தனக்குரிய இன்ப துன்பங்கள் உள்ள முன்னாள் சென்றன போக மேல் வந்து உறுப்பன தீர்ப்பல் அன்ன நின்றன எனக்கும் நிற்கும் நேர் என மொழியும். மற்ற இனி உரைப்பதென்னே, வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். கவலைப்படாத, இன்னிலேருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். என்னை சேர்ந்தவாலாம் உன்னை சேர்ந்தவா. இந்த உலகத்திலையும் மேல் உலகத்திலையும் எந்த உலகத்திலையா இருக்கட்டும், உன்னை யாரு வருத்தறாளோ அவ என்னை வருத்தினவா ஆவா. கெட்டவாளே ஆனாலும் உன்னோட நட்பு கொண்டவா எனக்கும் நட்பு கொண்டவான்னு சொல்லிட்டார். ராமாயணம் சரணாகதி காவியமா இருக்கிறதுனால ஒரு சாதாரண சீன், எல்லா இடத்துலையும் எல்லாரும் சரணாகதி பண்ணிட்டே இருப்பா ஸ்ரீராமர் கிட்ட. ஸ்ரீராமர்ங்கிற பரம்பொருளுடைய அவதாரத்துக்கு சரணாகதி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். வால்மீகி ராமாயணத்துல விபீஷணனுக்கு மாத்திரம் இல்ல, யாரெல்லாம் என்கிட்ட கேட்கிறாளோ அத்தனை பேருக்கு நான் சரணாகதி ஏற்கனவே கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை தான் ரெக்கார்டிங்கோட ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். சக்ருத்வேன பிரபன்னாய தவாஸ்மீதீச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. என்ன சரணாகதி அடையறவாள எல்லா விதமான வஸ்துக்கள்ல இருந்தும் நான் காப்பாத்துறேன், இது என் விரதம் அப்படின்னு சொல்றாரு. இது ராம சர்ம ஸ்லோகம்னு சொல்லுவா. அதே மாதிரி கிருஷ்ண சர்ம ஸ்லோகம்ங்கிறது சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. இப்படியே வராக சர்ம ஸ்லோகமும் உண்டு. அதனால சுக்ரீவன் சரணாகதி அடைஞ்ச உடனே சுவாமி உன்னை நான் எல்லாத்துலேருந்தும் பரிபூர்ணமாக காப்பாத்துறேன்னு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டார். மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமருக்கு தம்பிகளை துரோகிக்கிற அண்ணாக்களை கண்டா பிடிக்காது. அவர் யாரு? பெற்றவன் அளித்த மோலி இளையவன் பெற தான் பெற்ற சிற்றவை பணித்த மோலி பொலிகின்ற சென்னியானாச்சே. அவ அப்பா நாளையிலேருந்து நீதான் ராஜா அப்படின்னு சொல்லும் போதும் அவர் சந்தோஷப்படல. தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதல் உற்றிலன் இகழ்ந்திலன், கடன் இது அப்படின்னு உணர்ந்திருந்தார். சந்தோஷமும் படலையாம், துக்கமும் படலையாம். இது நம்ம கடமை, அப்பா சொல்றா செய்யலாம். கைகேயி நீ நாளையிலேருந்து ராஜா கிடையாது, நீ காட்டுக்கு போகணும், 14 வருஷம் காட்டுல இருக்கணும், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவர் மேற்கொண்டு பூழிவெம் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டின் வா அப்படின்னு சொன்ன கைகையோட வாசகத்தை கேட்ட உடனே ஸ்ரீராமருடைய திருமுகம் எப்படி இருந்ததுன்னா, அப்ப பூத்த செந்தாமரை மாதிரி பளிச்சுன்னு மலர்ந்து இருந்துதான். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, ஏன் தம்பி ராஜாவா இருந்தா நானே பெற்ற மாதிரி தானே அந்த ராஜ்யம் அப்படின்லாம் தம்பிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர் ஸ்ரீராமர். இப்படி வாலி தம்பிய ஏனே கேட்காம, அதுவும் அநியாயமா, தம்பி தப்பே செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ராமருக்கு, அவன் தப்பே செய்யாத போது அவனை துரத்தி அடிச்சார்னும் போதே வெறுப்பு வந்திருக்கு. அதுவும் தாண்டி இப்பதான் விசாரிக்கிறார், நன்மனைக்குரிய பூவையை பிரிந்துளாய் கொலோ நீயும். சுக்ரீவன் உட்காத்தி வச்சு சாப்பாடெல்லாம் போட்டா ஆத்துக்கு வந்த விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போடுறது ஒய்ஃப் தானே, உன் ஒய்ஃபே இல்லையே, நீயும் பிரிஞ்சிருக்கியா என்ன மாதிரி ஒய்ஃப அப்படின்னு கேட்கிறார். இப்படி ஸ்ரீராமர் கேட்ட உடனே ஒரு மலை மாதிரி எழுந்து நின்று ஆஞ்சநேய சுவாமி பதில் சொல்றார், உங்ககிட்ட நான் ஒரு காரியம் சொல்றேன். இவ அண்ணா வாலி இருக்கானே, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் எவ்வளவு ஆற்றல் உடையவன் தெரியுமா, அவனோட கோவத்துக்கு பயந்துட்டு இடி மின்னல் கூட வராது, அவ்வளவு கோவப்படுவான். அவன் வால்ல கட்டி ராவணனை தோய்ச்சு எடுத்திருக்கான். நெய்கொள் வாலினால் மிடல் இராவணன் தொக்க தோல் உரத் தொடர்படுத்த நாள் புக்கு இலா வெம்பொழி அறத்த நீர் உக்கு இல்லாத வேறு உலகம் யாவதோ, இந்திரன் தனி புதல்வன், எனக்கு நிகர் யாருமே கிடையாது, அவன் தாங்கிறார். இப்படி சொல்லிட்டு வாலி சுக்ரீவனோட கதையெல்லாம் சொல்லி எப்படி வாலி செத்து போயிட்டான்னு நினைச்சு இவன் பாறையை வச்சுட்டு வந்தான். அப்படி அழுது அழுங்குறும் இவனை அன்பினில் தொழுது இவனை கெஞ்சி கேட்டு நாங்க தான் ராஜாவாக்கினோம், இன் தொழில் இது ஆகலால் எழுது வென்றியாய் அரசு செய்க என பழுது இது என்றன் பரியும் நெஞ்சினான். ஐயோ இது தப்பு, நாளா ராஜாவா இருக்க மாட்டேன், எங்க அண்ணா இருக்க வேண்டிய
இடம்னு சொல்லி. சுக்ரீவன் அப்படி எங்க அண்ணா செத்து போயிருந்தானா நான் போய் தேடி அந்த ஆளை பிடிச்சி அதுக்கு பழி வாங்குவேன்லாம் சொல்லி கிளம்பினான். நாங்க தான் அவனை தடுத்து கூட்டின்னு வந்தோம். நாங்கெல்லாம் தான் சேர்ந்துதான் அந்த துவாரத்தை அடைச்சோம்னு வேற சொல்றாரு கம்பராமாயணத்துல ஆஞ்சநேயமூர்த்தி. அப்படி நாங்க அடைச்சிட்டு வந்த அப்புறம் வாலி ஏறினானவன் எவரும் அஞ்சுர சீறினான் நெடுஞ்சிகரம் எழுதினான் வேறு இல் ஆதவன் புதல்வன் மெய்மையாம் ஆறினானும் வந்து அடி வணங்கினான். இப்படி கோபமா வந்து சீறி நின்ன வாலி முன்னாடி அடி வணங்கி நின்னான் சுக்ரீவன். அவன் காலில் விழுந்து, அண்ணா நீ இல்லாததுனால என்னை ஃபோர்ஸ் பண்ணி ராஜாவாக்கியிருக்கா, இனிமே நீயே ராஜாவாயிரு, அதுதான் உன்னுடைய கடமை. இப்படி பல விதமாக சுக்ரீவன் கெஞ்சறான் வாலி வந்த உடனே. எல்லாரும் இதுதான் தர்மம், நீ தான் ராஜாவாக இருக்கணும்னு சொன்னதுனால நான் ராஜாவாயிட்டேன், அசிங்கமாக இருக்கு எனக்கே, நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறது, நீ ஏன் ராஜாவாயிருன்னுலாம் சொல்கிறான். அவனை கொத்தா பிடிச்சு வாலி பற்றி அஞ்சலன் பழியை வெஞ்சினம் முற்றி நின்ற தன் முரண்வலி கையால் எற்றுவான் எடுத்து எழுதலும் பிழைத்து அற்றம் ஒன்று பெற்ற இவன் அகன்றனன். தம்பியை அடிக்கிறானே இப்படி அநியாயமானு 4 பேர் சொல்லுவாளேங்கிற பழிய கூட அஞ்சல வாலி போட்டு தோச்சிருக்கான் சுக்ரீவனை. அசந்த சமயமா பார்த்து சுக்ரீவன் டக்குன்னு எஸ்கேப் ஆகி வந்துட்டார். எல்லாம் சொல்லிட்டு ஆஞ்சநேயமூர்த்தி சொல்றார், எந்தை மற்ற அவன் எயிறு அதுக்கு மேல் அந்தற்கும் ஒரு அரணம் இல்லையால். வாலி கோவப்பட்டு பல்ல கடிச்சான்னா யமனுக்கு கூட போறதுக்கு வழி இல்லை, அப்படிப்பட்ட கோவம் அவனுக்கு வரும். மட்டுமா பண்ணினா உரிமை என்று இவர்க்கு உரிய தாரமாம் அருமருந்தையும் அவன் விரும்பினான், இருமையும் துறந்து இவன் இருந்தனன் கருமம் இங்கு இது எம் கடவுள் என்றனன். அழகான இவனோட பொண்டாட்டியையும் பிடிச்சுன்னு போயிட்டான், இருக்க விடாம எல்லா இடத்துலையும் துரத்தி அடிச்சான். வேற வழி இல்லாம இந்த ரிஷியமுக பர்வதத்துல வந்து நாங்க ஒளிஞ்சின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் நேரேட் பண்ணி சொன்னவர் யாரு? பொய்யில்லாதவன். பொய் சொல்றதையே தெரியாது ஆஞ்சநேய சுவாமிக்கு, சத்தியத்தோட உருவம் அவர். பொய்யில்லாதவன் வரன்முறை இம்மொழி புகழ ஐயன் 1000 பெயருடைய அமரர்க்கும் அமரன் வையம் நுங்கிய வாய் இதழ் துடித்தது மலர்கண் செய்ய தாமரை ஆம்பலம் போது என சிவந்த. இப்படி பொய்யே சொல்லாத ஆஞ்சநேய சுவாமி எல்லாத்தையும் சொன்ன உடனே 1000 பேருடைய சகஸ்ரநாமமுடைய சுவாமியான ஸ்ரீராமருக்கு சரியான கோபம் வந்தது. இந்த இடத்துல கம்பர் சொல்றார், என்னத்தினால கோபம் வந்தது? ஈரம் நீங்கிய சிற்றவை சொற்றனள் என்ன ஆரம் வீங்கு தோள் தம்பிக்கு தன் அரசு உரிமை பாரம் ஈந்தவன் பரிவிலன் ஒருவன் தன் இளையோன் தாரம் ஒவ்வினன் என்ற சொல் தரிக்குமாறு உள்ளதோ. மனசுல துளி கூட அன்பில்லாம சித்தி இப்படி சொல்றா. ஐயோ இந்த குழந்தை காட்டுல போய் என்ன செய்யும்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தாளா? இப்படி என்ன அநியாயமா சொன்னாலேன்னு ஒரு நிமிஷமாவது சுவாமி நினைச்சாரா? அரசு தானே, தோத்தரேன் என் தம்பிக்கு தானே, சந்தோஷமா அவன் ஆளட்டும் சொல்லி கொடுத்துட்டு தானே வந்தார். அப்படிப்பட்ட சுவாமிக்கு தன்னோட தம்பியோட பொண்டாட்டியை அவன் கவர்ந்துட்டு போனான்னு சொல்ற வார்த்தையை கேட்க சகிக்குமா? அப்போதான் வார்த்தையை கொடுக்கிற ஸ்ரீராமர், உலகம் 7 7 வந்து அவன் உயிர்க்கு உதவி விலகும் எனினும் வில்லிடை வாளியின் வீட்டி தலைமையோடு நின் தாரமும் உனக்கு இன்று தருவன் புலமையோய் அவன் உறைவிடம் காட்டு என்று புகன்றான். இந்த 14 உலகத்தில் இருக்கிற யார் வேணா வந்து வாலிக்கு சப்போர்ட் பண்ணட்டும், என்னுடைய வில்லோட துணையோட உன்னோடைய அரசாட்சியையும் உன் வைஃபையும் நான் மீட்டு தருவேன்னு சபதம் பண்ணி கொடுத்தார். ராமர்கிட்ட ஆஞ்சநேயமூர்த்தி சொல்லிட்டார், ராவணனை வந்து ஆட்டி படைச்சிருக்கான் வாலின்னு. எல்லாரும் சொல்றா, ஸ்ரீராமர் வந்து தன்னுடைய வைஃபை திருப்பி கூட்டின்னு வரதுக்காக வேண்டி சுக்ரீவனோட சேர்ந்துட்டு வாலியை இப்படி தேவையில்லாம அடிச்சார். என்கிட்ட கேட்டிருந்தா நானே ராவணனை பிடிச்சு கொண்டிருப்பேனேன்னு வாலி சொன்னானே சாகும்போது, அது கரெக்ட் தானே? இப்படின்லாம் அவ சொல்றதுலயே பதில் இருக்கு. சீதையை மீட்டுண்டு போறதுக்காக தான் சுக்ரீவனுக்கு சப்போர்ட் பண்ணி வாலியை கொலை பண்ணார்னு எல்லாரும் சொல்றது தப்பு தானே? அப்படின்னா இதைய மீட்கிறது தான் குறிக்கோளா இருந்ததுன்னா வாலிக்கிட்டேயே சக்கியம் பண்ணியிருக்கலாமே. ஓஹோ, இவன் வீக்கா இருக்கான், இவனுக்கு ஒரு அரசாட்சி கிடையாது, படைபலம் கிடையாது, உடம்புல பலம் கிடையாது, வாலிக்கு எல்லாமே இருக்கு, அவன்கிட்ட போய் கேட்டா இன்னைக்கே என்னோட பொண்டாட்டியை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவான்னு எல்லாரும் நினைக்கிறதான சகஜம். ஸோ வாலியை வதம் பண்ணது சுயநலத்துக்காக ஸ்ரீராமர் பண்ணினது கிடையாது. இந்த ஸ்ரீராமரே சொல்றார் பின்னாடி, சீதையை குறித்தேயோ தேவரை தீமை செய்த பேதையை கொல்வன் என்று பேணிய விரத பெற்றி வேதியர் அபயம் என்றார்க்கு அன்று நான் விரித்து சொன்ன காதையை குறித்து நின்ற அவ்வுரை கடக்கலாமோ? ராவணனை கொல்றேன், அதர்ம வழியில போற அவனை வதம் பண்ணுவேன்னு நான் சபதம் பண்ணினது சீதையை நினைச்சா பண்ணினேன். நான் காட்டுக்கு வந்தோடனே எவ்வளோ ரிஷி முனிவர்கள் என்கிட்ட வந்து இவன் அதர்மமா நடந்துக்கிறான், எல்லாரையும் துன்பப்படுத்துறான்
அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே நான் தர்மத்தை ரட்சணம் பண்ணுவேன், ராவணனை வதம் பண்ணுவேன்னு அவளுக்கு அப்பயே ப்ராமிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஸ்ரீராமர் சொன்னார். அதனால அவருக்கு சீதையை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வரது மட்டும்தான் மிஷனா இருந்ததுன்னா ஆலி கூடயே போய் சேர்ந்துருக்கலாம். தர்ம சம்ரக்ஷணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் சுக்ரீவனோட நிக்கிறார். இப்போ ஆலி சாகிறதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் கேட்பான் ஸ்ரீராமர் கிட்ட. ராவணனோட பெரிய ஈகோட்டிஸ்டிக்கல் நார்சிஸ்டிக் மெகலோமேனியாக் வாலி. என்ன கொல்றதா, நீங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கேள்னு ஒரு பெரிய ரேண்ட். அது ஒரு பெரிய மரத்து மேல ஒரு ஆள் காலால எட்டி உதைக்கிறான்னு வச்சுப்போம், நன்னா பட்டுடுறது. வலியில எப்படி துடிப்பான், துடிக்கும் போது அது பாட்டு நின்றுன்றது அந்த மரம். அது எங்கேயும் அங்கேயும் நகரெல்லாம் இல்லை. அது எட்டி வச்சவன் இவன் தான். அதெல்லாம் மறந்து போயிடும் அந்த சமயத்துல. கெட்ட கெட்ட ஸ்வேர் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி அதை திட்டுவான். தானியம் பிடிச்ச மரம் எப்படி இடிச்சது பாரு என் காலை, அப்பா என்னமா வலிக்கிறது அப்படிமா. அதே தான் பண்றான் வாலி. அறம் அதுபாட்டு இருந்தது. இவன் தேவையில்லாம அதோட ரொம்ப விளையாடி இது தர்மமா, இது நீதியா, இது அறமான்னு கத்துறான் ஒரேடியா. சுக்ரீவன் சொல்றான், எல்லாரும் சொல்றா, அவன் எந்த தப்பும் பண்ணல, ராஜ்யம் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோன்னு சொல்றவனை கண்ணு மண்ணு தெரியாத சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாத்தற்றுன்னு திருவள்ளுவர் சொல்றார். கோபத்தை குணமா கொண்டவன் தரையில ஓங்கி அடிச்சவனுக்கு சமானம். தரைக்கு ஒன்றும் இல்லை, அவன் கை தான் வலிக்க போகிறது. அவன் கை வலிங்கிறது உண்மைதான், அவனுக்கு வலிக்கிறதுங்கிறது உண்மைதான். அதுக்காக அந்த வலியில் புலம்புற ஒருத்தன் நிஜமாக அவன் கரெக்டாக நடந்துட்டானான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல.